நீ நல்லா இருக்கணும் தாயி. 16 பெற்று பெருவாழ் வாழணும். அடுத்தவா வாங்க. போட்டு விடுங்க. இசை. விஷால், தேங்க்ஸ் நீ பண்ண உதவிக்கு. பதிலுக்கு நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இல்ல விஷால், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட ஸ்ரீஜா வர்ஷினி ஏதாவது பண்ணிருப்பா. நீ சரியான நேரத்துக்கு போய் வர்ஷினிய மட்டும் இல்ல, இந்த வீட்டோட சந்தோஷத்தையும் காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் விஷால். இசை, உன் தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. நான் என் கடமையை தான் செஞ்சேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன். அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். தைரியமா இரு. வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமா சேர்ந்து என் மருமகளோட 3வது மாச விசேஷத்தை சந்தோஷமா நடத்தி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு தான் போகணும். இப்பதாங்க எனக்கு திருப்தியா இருக்கு. நினைச்சதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சதுமா. பொண்ணுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு உள்ள அழைச்சிட்டு போங்க. சரி சிந்தாமணி, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிங்க நீ. சிந்தாமணி சீக்கிரம் வா. சீக்கிரமா வாடி. இதோ வந்துட்டா நீ. இந்தாங்க. ருக்மணி வாங்க. சேர்வஷஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆபிதா சோபமானம் மகீயத்தே தானியம் தனம் பசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து தீர்க்க சுமங்கலி பவ. பல்லவி, அம்மா இத வெளியில ஊத்திட்டு வா. சரிம்மா. இசை, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரியா? வா. பாத்து கூட்டிட்டு போ. வா. அப்பா, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல ஸ்ரீஜா. பாரு, நல்லா தானே இருக்கேன். விஷால் உங்க முன்னாடி பெட்ரோல் எடுத்துட்டு வந்து நிக்கும் போது எனக்கு உயிரே போயிடுச்சுப்பா. இங்கதான் நீ தப்பு பண்ற ஸ்ரீஜா. விஷாலால அதிகபட்சம் என் மேல பெட்ரோல் மட்டும் தான் ஊத்த முடியும். அதுக்கு மேல தீப்பெட்டி எடுத்து என்ன கொளுத்திடுவானா? அவன் லைஃபையும் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு விஷால் என்ன அவ்வளவு முட்டாளா? இந்த லாஜிக்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இசை, உண்மையை சொல்லிட்டு நீ போய் தடுக்காதன்னு எவ்வளவு சொல்லி நீ கேட்கவே இல்லை. அது இல்லப்பா, ஏற்கனவே அந்த சுபத்ராவால என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை இழந்த. விஷால் உங்க மேல பெட்ரோலை ஊத்தவும் அடுத்த நிமிஷம் என் புத்தி எனக்கு வேலை செய்யலப்பா. உன் பாசம் எனக்கு புரியுது. ஆனா நாளுக்கு நாள் சுபத்ரா குடும்பம் ஒண்ணு தோக்கடிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. உங்க கோவம் எனக்கு புரியுதுப்பா. விஷால் எப்போ உங்க வரைக்கும் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ, இனி இந்த சுபத்ரா குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா. இதாண்டா என் பொண்ணு. இனிமே என்ன நடந்தாலும் எமோஷனுக்கு அதிகமா இடம் கொடுக்காத, புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க இல்லாம என்னால. சாரிப்பா, நான் எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீஜா, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த அப்பாவுக்கு எதுவும் ஆகலமா? நான் நல்லா இருக்கேன், போதுமா? சரி, டைம் ஆச்சு, நீங்க இருந்து கிளம்பு. அப்புறம் சுபத்ராவுக்கு மேல ஏதாவது டவுட் வந்துட போகுது.
நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நான் அங்க இல்லனா அந்த இசை சுபத்ரா கிட்ட என்ன வேணாலும் சொல்லுவா. நான் கிளம்புறேன்ப்பா. நீங்க பத்திரமா இருங்க. நான் பாத்துக்கிறேன். நீ அங்க கவனமா இரு, புரியுதா? ஆ சரிப்பா, வரேன். கை காட்டு. அந்த கை. அந்த விஷால் வேற அந்த இசை பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லி என்கிட்ட பணம் வேற கொடுத்துருக்கான். ஏய், யாருக்கு யார் அர்ச்சனை பண்றது? இப்ப திரும்பி போனா யார் என்ன பார்க்க போறாங்க? இந்த அர்ச்சனை பணத்தை நானே வச்சுக்கிட்டு சும்மா சாமி கும்பிட்டேன்னு போய் சொன்னா இவங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்களா என்ன? போதுப்பா, ஏற்கனவே எல்லா நல்லதும் அந்த இசைக்கு தான் கிடைக்குது. இதுல தனியா அர்ச்சனை வேற பண்ணணுமா? போற வழியில ஏதாவது விபூதி குங்குமத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம்.